அந்த மொழி புரட்சியிலே அந்த கிளர்ச்சியை பயன்படுத்தி காமராஜரை தோற்கடித்தது திராவிட முன்னேற்ற கழகமோ சீனிவாசன் என்ற மாணவரோ அல்ல, காமராஜர் என்ற தலைவனை தோற்கடித்தது தமிழ். தமிழ் இந்தியை திணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் இருந்த கிளர்ச்சியிலே, இந்தி திணிப்பிலே தமிழ் மக்களிடத்தில் இருந்த கிளர்ச்சியிலே தோற்று போனார். உண்மையிலும் உண்மையா அதுதான். அதை ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது யோசிக்கிறது, ஆஹா தமிழனுக்கு உயிர், தமிழுக்காக மொழிக்காக சாகிறான் இவன். அப்ப தமிழனுக்கு உயிர் உடம்பிலே இல்லை, அவன் மொழியிலே இருக்கிறது என்பதை புரிந்த பிறகு அந்த மொழி இருக்கிற வரை, அது அழியாமல் உயிர்ப்போடு இருக்கிற வரை தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் வாழ்வதும் ஆள்வதும் கடினம். அதனால என்ன செய்யறான்? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். இந்த முழக்கங்களை முன்வைக்கிறான். எதுவும் புதிதில்லை, நம் முன்னவர்கள் வைத்தது.